வணக்கம் மக்களே! இன்னைக்கு நிஃப்டி 50 நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 17 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு டே லோல இருந்து அருமையான ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி எண்ட் ஆஃப் த டேல ஒரு 320 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த கொடுத்து, இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே பாசிட்டிவா வந்து வந்திருக்காங்க. இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த நவம்பர் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல வித்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா, இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 4500 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்குள்ள இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். அதே சமயத்துல டிஐஎஸ் கிட்டத்தட்ட 6600 கோடி நம்ம மார்க்கெட்குள்ள போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ போட்டும் கூட இன்னைக்கு டேல அந்த அளவுக்கான ஒரு ஏற்றமெல்லாம் இல்ல. பட் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணம் போயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வைடா கூட பணம் போட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரில. பட் எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது பாசிட்டிவாக வந்திருக்காங்க. இதே ட்ரெண்ட் மேபி தொடர்ந்ததுன்னா ஸோ நிஃப்டி 50ல கூட ஒரு ரிவர்சலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் வரக்கூடிய வாரத்தில். ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்குதான்ட்டு. ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக வந்து பார்க்க போகிற 4 பங்குகள் பார்த்திங்கன்னா ஸோ பிஎஃப்சி, நால்கோ, பெட்ரோநெட், கல்யாண். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ண பங்குகள். குறிப்பாக இந்த பிஎஸ்யூ பங்குகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி நம்ம டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஒரு இது இருந்ததுன்னா, ஸோ பிஎஸ்யூ பங்குகள் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் பலருக்கும் அது அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ நமக்கு போகிற வியூஸே வந்து ரொம்ப குறைவான ஒரு வியூஸ் தான். 1000 வியூஸ்குள்ளே தான் பார்த்திங்கன்னா போகும். பெரும்பாலுமா பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வியூஸ்லேருந்து ஒரு 1000 வியூஸ் கிட்ட. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசு அந்த டைமில். ஸோ பெருசாக வந்து வியூஸ் இருக்காது. அதில் வந்த வியூஸும் பார்க்கும்போது பார்த்த நண்பர்களும் ஸோ இது பிஎஸ்யூ பங்குகள் இதெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. பட் அந்த பங்குகள் இப்போது எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அது போக கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது ஒரு ஃப்ராடு கடை. இதை போய் யாராச்சும் வாங்குவாங்களா? அதுவும் இல்லாமல் அந்த டைமில் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷனில் இருந்துட்டு இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் அது சூப்பரான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. அவனோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக இந்த பிஎஸ்யூ பங்குகளை இப்போவும் வந்து போட்டு வாங்குறதுக்கு ஸோ இப்போவும் கன்சர்வ் பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு ஆட்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தயாராக இருக்காங்க. ஸோ இதுதான் இறங்குற பங்குகளை வாங்குறதுக்கான ஒரு மனசு பெரும்பாலும் பலருக்கும் அது வராது. பட் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத இடத்துல நம்ம போய் உட்காரணும். அது பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னா பெரும் பணத்தை நம்மளால் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த பிஎஃப்சியாக இருக்குது. பட் இந்த காலாண்டில் பிஎஃப்சியோட ரிசல்ட் வந்து சிறப்பாக இல்லை. ஆனால் டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு ₹3.65 வந்து கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணது, நான் ஃபோக்கஸ் பண்ணது அப்போ இருந்து அந்த கணக்குக்கு பார்த்தா ஒரு 3.5%. பட் ஓவராலாக இந்த வருஷத்தில் என்ன ஒரு டிவிடெண்ட் இதையும் சேர்த்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 16% வரைக்கான ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் மூலியமாக மட்டும் கிடச்சிருக்கு. அதை தாண்டி இந்த பங்கை ஃபஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது 12% பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் மூலியமாக ரிட்டர்ன் கிடச்சிது. ஸோ இந்த பங்கு ஒரு 4% ஒரு 3 வருஷத்தில் 4% டிவிடெண்ட்டை வந்து உயர்த்தியிருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதே தான் இந்த ஆர்இசி அவன் நல்லாவே வந்து உயர்த்தியிருக்கான். கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய ரேட்டில் ஒரு 19% வரைக்கான டிவிடெண்ட்டாக ரிட்டர்னை வந்து நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்குகளை வாங்கலாமாங்கிற கேள்வி நண்பர்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 52 வீக் லோ கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த பங்குகளை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மதிப்பீட்டில் தான் இந்த பங்குகள் இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி இந்த பங்குகளில் முதலீடு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னே வந்து லாங் டேர்மில் வந்து கிடைக்கும். அதர்வைஸ் நமக்கு இந்த மாதிரி பங்குகள்லாம் ஒரு பெரிய மேஜிக்லாம் வந்து நடந்துடாது. ஸோ அதனால் பொறுத்திருந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஸோ பங்கு ரொம்ப நாளாக அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே தான் வந்து போட்டுட்ருக்கு. என்றைக்கு எந்த பக்கம் உடைப்பான் அப்படின்னு தெரியாது. பட் சைட்வேல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது வேணால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர இந்த டைமில் நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுறது கொஞ்சம் ஆபத்து என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த காலாண்டில் இவங்களுடைய ரெவென்யூ பார்க்கும்போது பெருசாலாம் வந்து ஒன்றும் உயரலை. ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரெவென்யூ தான் கொடுத்துருக்காங்க. அது போக கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து குறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின இடத்துலேருந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போது நல்லாவே வந்து உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. 22ல் பார்க்கும்போது 18,000 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக ஒரு வருடம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் இப்போது 30,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ராஃபிட்டை நோக்கி தான் இந்த நிறுவனம் இப்போது நகர்ந்து போயிட்டுருக்கு. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போதும் நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நால்கோ. ஸோ இந்த நால்கோ பார்த்தீங்கன்னா போன வருடமே அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்குது இந்த பங்கு. நான் இந்த பங்கை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8% பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு 70 ரூபாய்க்கு கீழே இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது 250 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த நால்கோ வந்து இந்த காலண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நால்கோ மட்டும் இல்லை, நான் மிஸ் பண்ண இந்த ஸோ ஹிண்டால்கோ பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். பட் நான் ரிசல்ட்டை வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து பார்க்கல. 1430 கோடி இந்த காலாண்டுலாம் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 40% கிட்ட இவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா உயர்வடைஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நால்கோ. ஸோ நால்கோ டிவிடெண்ட் இப்போ பார்க்கும்போது ஒரு 4 ரூபீஸ் வந்து டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நால்கோ கிட்டேருந்து வந்த அப்டேட். அடுத்தது பெட்ரோநெட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பெட்ரோநெட்டோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு 5%. 806 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் மட்டும் சும்மா இல்லை, 7 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பெட்ரோநெட் கண்டிப்பாக இந்த பெட்ரோநெட்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பல நண்பர்கள் வந்து பார்த்துருந்தாங்க. அது எனக்கு உறுதியாக வந்து தெரியும். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பயந்து வெளியே போனாங்க. பட் பலரும் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வரவேற்று அவங்க போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்து உட்கார வச்சுருந்தாங்க. இந்த பங்கில் மட்டும் பல நண்பர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் உட்காந்துட்டு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பெட்ரோநெட் கிட்டே இருந்து நல்ல டிவிடெண்ட் ரிட்டர்ன் வருது. ஸோ இப்போவும் வாங்குறதுக்கான ஆர்வம் பலர்கிட்ட இருந்தாலும் கூட ஸோ இப்போது இதில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நமக்கு விரைவில் பிஎஃப்சி அண்ட் ஆர்இசியில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், மேபி லாங் டேர்ம் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ப்பு இல்லை. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வாங்கின பங்கை நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்திருப்பேன். என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல அப்டேட்டும் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட். ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது இயர் ஆன் இயரில் மட்டும்தான். போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 30% உயர்ந்திருக்கு. இருந்தாலும் கூட ஸோ மார்ஜின் இல்லை. காரணம் தங்கத்தோட ரேட் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இவங்களுடைய லாபம், அதாவது ரெவன்யூ நல்லா உயர்ந்திருக்கு. லாபமும் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மேபி கோல்டு ப்ரைஸ் ஒரு சரிவை சந்திக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ரெஷரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் இன்னும் என்ன தான் வந்து கீழே இறங்கினாலும் நான் வாங்கின ரேட்டுக்கு எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. அதனால் நல்லா ஜாலியாக பார்த்தீங்கன்னா இதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் ஃபஸ்ட் அந்த கன்சாலிடேஷனில் இருந்தப்போ தான் வாங்கினேன். ஸோ பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் கிட்ட அது வந்தது. அப்போ கூட பலரும் வந்து கேட்டாங்க, ஸோ இப்போ வாங்கலாமான்ட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ வாங்கலை, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லைன்ட்டு. பட் அப்போ கூட வாங்கியிருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது வந்து கொடுத்துருக்கும். பட் அந்த டைம்லேயும் இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் ஃபோக்கஸ் பண்ணாதப்ப இதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் பக்கம் போக முடியுமா? ஏன்னா பல புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்பா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஸோ தங்கமும் ஏறிட்டு இருக்கு, தங்க கடையை பேசாமல் நம்ம வாங்கலாமே அப்படின்னு வந்து தோணலாம். ஆனால் அந்த மாதிரி கை வைப்பது ஆபத்து அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது ஸ்னைடர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஸ்னைடரோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த காலண்டில் ஒரு 3.5% டிக்ளைன் ஆகிருக்கு. 52 கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஓவர் வேல்யூட் ஸ்டாக். பட் இந்த ஸ்னைடர் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுல ஒரு பெரிய அளவுக்கு பங்கு வகிப்பாங்க அப்படின்னு தான் சில செய்திகள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்விடியா கூட இது குளோபல் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணணும், ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாலும் இன்னும் அதை பற்றி நான் எதுவும் வந்து பார்க்கல. மேபி நம்ம இந்தியாவில் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும்போது ஸோ இவனுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு வந்ததுன்னா அப்போது வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே
வாங்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்குகள தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா, இப்ப நம்ம பார்த்த பங்குகள் எதுலயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு எண்ணோட்டத்த மனசுல இருக்கிறதோட வச்சு நம்ம கேட்டோம்னா, அது நிச்சயமா வந்து தவறு. ஸோ, நாளைக்கு எதுலயாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகர்ந்து வந்து போயிட்டுருக்கோம். ஸோ, இடையில நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, ஃபியூச்சர்ல இந்த இடமெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மென்ட்டும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ, இது நாளைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா, இந்த மாரியான செய்திகள் நமக்கு கண்டிப்பா ஒரு உதவிகரமா வந்து இருக்கும். ஸோ, மைண்ட்ல வச்சுக்கோங்க என்னென்ன செய்திகள நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ, நெக்ஸ்ட்டு வந்து டோரன்ட் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. 30% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ, விரைவில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய ஃபார்மா கம்பெனியா மாறப்போது அப்படிங்கிற ஒரு டேட்டா கூட வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இவங்களுடைய ஜெனரிக் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 14% ரைஸ் ஆயிருக்கு. 3,300 கோடி பார்த்தீங்கன்னா ரெவென்யூவா வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, டோரன்ட் ஃபார்மா கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக். பட் இத விட பெஸ்ட்டா ஜைடஸ் இருக்கு, ரெட்டிகாரு இருக்காங்க. இந்த மாரி பல பங்குகள் வந்து இருக்கு. அதுவுமே நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா, ஒவ்வொரு பங்குகள்ல ஒவ்வொரு இஷ்யூ வந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ, அதனால வெயிட் பண்ணி பொறுமையா ஃபார்மா பங்குகள கேப்சர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, ஃபோர்ஸ் மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும், ஸோ எந்த அளவுக்கு அவங்க வேகமா வந்து ஏத்துனாங்களோ, அதுக்கு ஈக்குவலா அவங்களுடைய லாபமும் வந்து இந்த காலாண்டுல உயர்ந்து தான் இருக்கு. இயர் ஆன் இயர்ல 159% உயர்ந்திருக்கு. ரெவென்யூ 7% பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. இது ஃபோர்ஸ் மோட்டாரோட ரிசல்ட் அப்டேட். அடுத்தது இன்டெலுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ, என்னன்னா இப்ப எலான் மஸ்க் வந்து அவங்களுடைய ஏஐ சிப்ப ஸோ இன்டெல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தயாரிக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறதாவும் எலான் மஸ்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனா, எலான் மஸ்க் வந்து ஒரு ஃபேப் ஆரம்பிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஃபேப்ப வந்து நாங்க உருவாக்க போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்புறம் எதுக்கு வந்து இன்டெல் கூட டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்டெலோட ஃபேப்ப வந்து எலான் மஸ்க் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து இருக்கு. ஸோ, ஆல்ரெடி இவங்க சாம்சங்குக்கு ஒரு பெரிய ஒரு டீல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதே மாரி இன்டெலுக்கும் குடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, எலான் மஸ்கோட பிளான் எல்லாம் இப்போ வேற லெவல்ல இருக்கு. அவங்களுடைய கார் சேல்ஸ் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகலாம். ஏன்னா, இன்னும் வந்து அந்த பழைய மாடலையே வச்சு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஹெவி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, சைனா நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால இவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்ல. ஸோ, ரொம்ப வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல சைனா நிறுவனங்கள் வந்து சூப்பர் கார வந்து விக்கிறாங்க. அதனால இவங்க இன்னும் வந்து பிரஷர்ல இருக்காங்க. ஸோ, இப்போ இந்த ரோபோ டாக்ஸி, அதுக்கப்புறம் ஆப்டிமஸ் அப்படிங்கிற அந்த ரோபோட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. ஸோ, இதுக்கெல்லாம் சிப்பு வந்து அதிக அளவுக்கு தேவைப்படும். ஸோ, அதனால இந்த ஃபேப்ப வந்து நம்ம முழுங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையில எலான் மஸ்க் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இன்டெலுக்கு ஒரு டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இன்டெல பொறுத்தவரைக்கும் இது ஒண்ணு தான் வந்து நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா, ஸோ அவங்க வேணும்னே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிபியூவ குடுக்காம இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அவங்களே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த த்ரெட்ட வந்து நாங்க டிஸ்கன்டின்யூ பண்ணோம். ஸோ, த்ரெட்ட வந்து எங்க ப்ராசஸர்ல இல்லாம நாங்க பண்ணோம். ஸோ, பிசிக்கல் கோர வச்சே இந்த பெர்ஃபார்மன்ஸ எங்களால மேட்ச் பண்ண முடியும்னு நம்புனோம். பட் அது எங்களால பண்ண முடியல. விரைவில் நாங்க கொண்டு வருவோம்னு வந்து சொன்னாலும் கூட, இன்னும் வந்து கொண்டு வராம இருக்காங்க. ஸோ, இவங்க என்னைக்கோ வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ, இவங்களுடைய இந்த 14900K ப்ராசஸர் எல்லாம் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. பட் அது 10 நானோமீட்டர் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தனால, அது கொஞ்சம் வந்து பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. பெரிய விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஆனா, ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சிப்ல அவங்க இப்போ ஒரு நானோமீட்டரையும் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்த த்ரெட்ட வந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வரும். ஏஎம்டியோட பெர்ஃபார்மன்ஸ பீட் பண்ணும். இதெல்லாம் தாண்டி ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங் இந்த ப்ராசஸ கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, இன்டெல் தான். அத ஏஎம்டி தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து எதுக்கு இந்த மாரி சைக்கோத்தனமான முடிவ இன்டெல் நிர்வாகம் எடுக்குது அப்படின்னு தெரியல. ஸோ வேணும்னே பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விரைவில் வந்து அவங்க இத வந்து திரும்ப அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அது போக இந்த இவங்களுடைய ஃபவுண்டரி பிசினஸ் ஓரளவு கை கொடுக்கும். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இப்போ சிப்பு தயாரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இன்டெல்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ண விஷயம் இதுதான். என்னன்னா ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சிப் பிசினஸ்க்குள்ள இறங்குறாங்க. ஸோ இது சிப் தயாரிக்கக்கூடிய பிரைமரியா தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபேப் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த இன்டெல்ல பிடிச்சிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆவானா அப்படின்னு பார்ப்போம். ஒரு 4, 5 டீல் மட்டும் இவங்க வின் பண்ணாங்கன்னா, ஸோ இவங்களுடைய லெவல் வேற லெவலுக்கு வந்து போகும். ஸோ நமக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நினைக்கிறதெல்லாம் நடக்காது. பட் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம்.
பார்ப்போம் அது எப்படி வந்து கை கொடுக்குதுன்ற. அது போக ஸோ நோவோ நார்டிஸ்க் $46 கிட்ட வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் டெஃபினட்டா வந்து அதில ஒரு குவான்டிட்டியில ஒரு 2 குவான்டிட்டி அப்படியே சும்மா அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கேன். ஸோ இது வந்து நான் தான் பண்ண போறேன். உங்கள பண்ண சொல்லல. பட் அத வந்து உங்க கூட நான் தெரியப்படுத்திக்கிறேன். இப்போதைக்கு உச்சக்கட்ட பிரஷர்ல இந்த நோவோ நார்டிஸ்க் இருந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. மேபி நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா கூட போகலாம். பட் இருந்தாலும் அந்த முடிவுகள நான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கிறத இந்த இடத்துல அப்டேட் பண்றேன். இன்கேஸ் வந்து நான் நோவோ நார்டிஸ்க்ல தவறு பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் கூட, அதை எந்த விதமான வெட்கமும் இல்ல, எதுவும் இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இத மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் எதையும் போட்டு மறைச்சு, குழி நோண்டி புதைச்சிட்டு போகக்கூடிய ஆள் இல்ல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.